வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 துணை பாடம் நானும் பறக்க போகிறேன் என்ற இந்த பாடத்தோட பயிற்சி வினாக்களை நாம் பார்ப்போம். மதிப்பீடு. இந்த பகுதியில் 3 வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிந்தனை வினா கேட்டுக்கிறாங்க. முதலாவது வினாவை பார்க்கலாமா? தன்னால் பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம் என்ன? பார்க்கலாமா? பாருங்க. விடை, பறவையை விட அதிக எடையுடன் நான் இருப்பதால் தான் என்னால் பறக்க முடியவில்லையான்னு கேட்குறாள்ல, இதுதான் பதில். இதை நம்ம எப்படி தெரியுமா எழுதணும்? பறவையை விட தான் அதிக எடையுள்ளதால் தன்னால் பறக்க இயலவில்லை என அமுதா கூறினாள் என்று எழுத வேண்டும். அடுத்த வினா, பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடல் அமைப்பு எவ்வாறு உள்ளதுன்னு கேட்டுக்கிறாங்க. பார்க்கலாம். பாருங்க. பறவையோட இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்று பைகள் இருக்கு. காற்று பைகள் இருக்கிறதுனால அது பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்க, அதனோட எடை குறைவாக இருக்குது. பார்க்க தான் பறவை பெருசாக இருக்குமே தவிர அதனோட எடை எப்படி இருக்குது? குறைவாக இருக்குது. அப்புறம் அடுத்து பறவைகளுக்கு என்ன இருக்குது? இறக்கைகள் இருக்குது. பறவைகள் காற்றை கிழித்து மேலே பறக்க பறவைகளுக்கு என்ன இருக்குது? இறக்கைகள் இருக்கின்றன. அப்புறம் பாருங்க, அதனோட உடம்பு எப்படி இருக்குதுன்னா, பறவையின் பின்புற வால், அதனோட வால் எப்படி இருக்குதுன்னா துடுப்பு போல் செயல்பட்டு திசை மாறி பறக்க உதவுகிறது. புரிந்துதா? அப்போ இந்த வினாவை நம்ம எப்படி எழுதலாம்னா, பாருங்க, பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்று பைகள் உள்ளன. அடுத்தது பாருங்க, எடை குறைவாக உள்ளது. அடுத்து பறவைகளுக்கு இறக்கைகள் உள்ளன. அடுத்து வால் துடுப்பு போல செயல்பட்டு திசை மாறி பறக்க உதவுகிறது. இவ்வாறாக பறவைகள் பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடல் அமைப்பு அமைந்துள்ளது. அடுத்த வினா, பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார் யார்னு கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, விமானத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று உனக்கு தெரியுமான்னு அப்பா கேட்குறாங்க. அமுதா என்ன சொல்றா? எனக்கு தெரியுமே, ரைட் சகோதரர்கள் அல்லவான்னு சொல்றான். அப்ப விமானத்தை கண்டுபிடித்தவங்க யாரு? ரைட் சகோதரர்கள். அவங்களோட பெயரை பார்க்கலாமா? ஆர்வில் ரைட், வில்பர்ட் ரைட். ஏன்னா பாருங்க, எண்டிங்கில் ரைட் என்று வந்திருக்கிறதுனால ரைட் சகோதரர்கள் என்று சொல்லுகிறாங்க. அடுத்த வினா, சிந்தனை வினா. பறவைகளை போல் பறக்க முடிந்தால் நமக்கு எத்தகைய உடல் அமைப்பு இருக்க வேண்டும்னு கேட்டுக்கிறாங்க. பார்க்கலாமா? பாடத்திலிருந்தே நாம விடையை காணலாமா? பாருங்க, பறவையின் உடல் எப்படி இருந்ததோ அதே போல் நமக்கும் இருந்தால் நாமளும் பறக்கலாம். பாருங்க, காற்று பைகள் இருந்தால் பறக்கலாம். அடுத்து எடை குறைவாக இருந்தால் பறக்கலாம். அடுத்து இறக்கைகள் இருந்தால் பறக்கலாம். அடுத்து பறவையின் வால் துடுப்பு போல செயல்படுகிறது அல்லவா, அதே போல் நம்மளோட உடம்பும் துடுப்பு மாதிரி இருந்தால் நாமளும் பறக்கலாம். அடுத்து இந்த பாடத்தில் இருக்கின்ற எதிர் சொற்களை நம்ம பார்ப்போம். வெற்றி, வெற்றி அதனோட எதிர்ச்சொல் தோல்வி. செயற்கை அதனோட எதிர்ச்சொல் இயற்கை. தெரியும் அதனுடைய எதிர்ச்சொல் தெரியாது. கீழே என்பதன் எதிர்ச்சொல் மேலே. ஓகே மாணவர்களே, புரிந்ததா? 3 வினாக்கள் தான் இருக்கின்றன. ஒரே ஒரு சிந்தனை வினாக்கள் தான் இருக்கின்றன. எளிமையான வினாக்கள் தான். உடனே படிச்சிருங்க. ஓகேவா? தேங்க்யூ.